ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க செய்யக்கூடிய, முக்கியமாக வெயிட் கெய்னிங்க்கு உதவக்கூடிய, குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக அதே சமயம் கொஞ்சம் கலர் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதோட ஒரே ரெசிபியை 2 விதமாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் முழு கோதுமை, அதுக்கப்புறம் 2 போல் பாதாமை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாதாமை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் அளவு கேரட்டை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதோட பாலை இப்போது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் எடுத்து குழந்தைக்கு உணவு செய்யும் போது அது ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. இப்போது இந்த சக்கையை நான் திரும்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் போல் தண்ணீர் சேர்த்துட்டு திரும்பியும் இதை நல்லா அரைச்சி பால் எடுக்க போகிறேன். நிறைய அளவு தண்ணீர் சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட்டே. இப்போ திரும்பியும் இந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சு பால் எடுத்துடலாம். இப்போ 2வது பால் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இதை திரும்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஆக மொத்தமாக நான் 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் தண்ணீர் சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். மிதமான சூட்டில் நம்ம கைவிடாமல் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இது ரெடி ஆகும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆற இன்னுமே கட்டியாக மாறிடும். இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இனிப்புக்காக பனங்கற்கண்டை பவுடர் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு காலை அல்லது இரவு உணவாக இந்த கூழை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ இதே கூழை இன்னொரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கூழை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச தண்ணீர் சேர்க்காத பசும்பால் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமான அளவு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாக்கெட் பாலாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு நான் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 9 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்து 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தாங்கன்னா பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதுவும் கம்மியான அளவுலேயே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.